பனையூர் பாபு அவர்களை தொடர்ந்து ஆலூர் ஷானவாஸ் போக வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. ஆலூர் ஷானவாஸ் எப்பவுமே அவர் சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் கள அரசியல்வாதியே கிடையாது. சரி, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனாலும் இந்த வாய்ப்பை யார் வழங்கியது? இசிகா என்கிற அடித்தட்டு மக்களுக்கான கட்சி அதனுடைய தலைவர் தான் வழங்கினாரு. இப்போ நீங்க சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னா தலைவர்கிட்ட சொல்லிட்டு போய் பார்க்கணும். நீ அதான முறை. கண்டிப்பா நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற இடத்துக்கு வந்துட்டேன், வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுனால அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்மளும் ஒரு தலைவர் தான், அதனால நாகப்பட்டினம் எனக்கு வேணாம், என்னை சென்னையில் நிப்பாட்டுங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? கண்டிப்பா திருவாரூர்கள்ட்ட தான் சொல்லணும். அவர் நேரம் அங்கே போய் சொல்லிட்டாரு. அங்கிருந்து தகவல் இவருக்கு தெரியப்படுத்துறாங்கிறப்ப அவர் கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்பது வெட்ட வெளிச்சம். அவர் திமுகவுக்கு பற்றாளர்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாப்புல, ஆதவர்ஜனாட்ட பேசி எனக்கு எப்படியாவது வக்போர்டு சேர்மன் வாங்கி கொடுங்க அப்படின்னு திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுப்பதா கூட ஒரு தகவல். அப்போ அவர் யாருக்கு பற்றாளர்? திமுக பற்றாளரும் கிடையாது, அவர் விசிகா பற்றாளரும் கிடையாது, அவர் பதவி பற்றாளர். அதை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அவர் எங்கே வேணாலும் போவார். நாளைக்கு திமுக தான் போவார்னு நம்ம நினைச்சிட்டு யார் கையில பதவி எல்லாம் அவருக்கு அதிகாரம் இல்லாம வாழ முடியல அவரால். மிக குறைந்த வயதுல பெரிய பொறுப்புக்கு வந்தவர்கள் பல பேருக்கு கொஞ்சம் தலகால் தெரியாத ஒரு ஆட்டம் ஒன்று உருவாகுது. பனையூர் பாபு அடிப்படையில் ஒரு அரசியல் பிரமுகரோ, கட்சிக்காக தொடர்ந்து போராளியாக இருந்தவரோ, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக சிந்தித்தவரோ அப்படிலாம் கிடையாது. அவர் ஈசிஆர் பகுதிகளில் கேபிள் டிவி பிஸ்னஸ் நடத்துகிறாரு. இதில் தீமையும் இருக்குது, நன்மையும் இருக்குது. தீமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசியல் அற்றவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. நன்மை என்னன்னா, சாதாரணமானவர்கள் பதவி பெற்றிருக்காங்க. பெரிய வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள போட்டியிட முடியும் என்கிற நிலைமையை அடித்து நொறுக்கி ரொம்ப சிறு வயதுக்காரர்கள், இளைஞர்கள், எந்த பின்புலமுமே இல்லாதவர்கள், ரொம்ப சாமானியர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துக்கள், இவங்கெல்லாம் பல பேர் அதிகார பீடத்திற்கு வந்திருக்காங்க. இது ஜனநாயகத்தில் எளிய மனிதனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் கிடைக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக விசிக்க மாதிரி கட்சி பேசின ஒரு சில விஷயங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ வன்னியரசு விசிகால அமைச்சராக இருக்கிறாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஆடுதுறை ஷாஜஹான் அமைச்சராக இருக்காரு. இதெல்லாம் கற்பனை செய்வதற்கு சாத்தியம் இல்லாது. 2 சீட் வச்சிருக்கிற கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைப்பது என்பது நடைமுறைக்கே எட்டாத, கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதை யார் சாத்தியப்படுத்தி இருக்கணும் என்றால், திமுக அதிமுக சாத்தியப்படுத்தி இருக்கணும். கடந்த காலங்களில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த போது என்ன சொன்னாங்க? கூட்டணி ஆட்சியை ஒத்து வராது தமிழ்நாடு தள்ளிவிட்டாங்க. இன்னைக்கு எதெல்லாம் தவிர்த்தார்களோ, எதையெல்லாம் தள்ளிவிட்டாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு அதிகார பீடத்துக்கு. அதாவது பைபிளில் ஒரு வசனம் உண்டு, வீட்டுக்கு வேணாம்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மூளைக்கல் கடைசியில் படிக்கல் தலைவாசல் ஆயிடுச்சு. கட்சி நடத்துகிற போது லட்சக்கணக்கான பேர் நீங்கள் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் இருக்கிற ஒரு கட்சி, கோடிக்கணக்கான பேருடைய பார்வையில் இருக்கிற ஒரு கட்சி, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. 8 சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ 8 பேர் தான் விசிகால முன்னணி நிர்வாகி இருப்பாங்களா? இல்லை, முன்னணி நிர்வாகியே ஒரு 80 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த நெருக்கடி உண்டு. அத்தனை பேருக்கும் நல்லவனாய் ஆண்டவன் கூட இருக்க முடியாதுன்னு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை உண்டு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல அரசியல் விமர்சகர் ராஜீவ் பேர் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அரசியல் வட்டாரத்தில் விசிகாவை தனியாகவே ஒரு பேசா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ பனையூர் பாபு அவர்கள் வெளியே இருந்திருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பனையூர் பாபு அடிப்படையில் ஒரு அரசியல் பிரமுகரோ, கட்சிக்காக தொடர்ந்து போராளியாக இருந்தவரோ, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக சிந்தித்தவரோ அப்படிலாம் கிடையாது. அவர் ஈசிஆர் பகுதிகளில் கேபிள் டிவி பிஸ்னஸ் நடத்துகிறாரு. அவருக்கு வெளிச்சம் டிவியை பல இடங்களில் வரவிடாமல் தடை செய்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அந்த பகுதியில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவர் சப்போர்ட்டிவாக இருக்கார். அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அவர் கட்சிக்கு மேலே ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. ஊடகங்கள் சார்ந்து, மீடியா சார்ந்து சில ஒர்க்கெலாம் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்படி கட்சிக்கு சில நிதிகள்லாம் கொடுத்து அவர் தன்னை கட்சிக்காரராக மாற்றிக்கொள்கிறார். அப்படி தான் அவர் வந்தார். அதற்கு வந்ததற்கு பின்பு சரி, அவர் நம்மளுடைய கட்சியை ஊடகத்துக்கு கொண்டு போகிறதுலேருந்து உற்சாகமாக செயல்படுறாரு, ஒரு இளைஞராக இருக்கிறாரு அப்படின்னு கட்சியில் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரு. ஏன்னா விசிகா மாதிரி கட்சிகளுக்கு பெரிய பொருளாதார பின்புலம் என்பது கிடையாது. எல்லாமே அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், சாமானிய மக்களுக்கான கட்சி. அந்த மாதிரி கட்சியில் கொஞ்சம் பொருளாதார வலிமை இருப்பவர்களை தேர்தல் நேரத்தில் அவர்கள் வேட்பாளராக ஆசைப்படுகிற ஒரு நிறுத்தணும்னா
அவங்க செலவை அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்படித்தான் கணக்கு அது. ஏன்னா பெரிய போராளியாக இருப்பார், அவருக்கு பொருளாதாரமே இருக்காது. அவர் ஒருவேளை ஏதாவது கடனை வாங்கி கஷ்டப்பட்டு தேர்தல், இப்போ தான் இந்த தேர்தலில் தான் பணம் ஒரு பொருட்டாக இல்லாமல் மாறி இருக்கிறது. நீங்கள் நிறையா தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் வந்து தேர்தல் பணிகள் வந்து ஒரு இன்ச்சு கூட நகர. அந்த மாதிரியான சிக்கல்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா கடனை வாங்கி நிறையா வந்து தேர்தலில் போட்டிட்டு தோற்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாது. அதனால என்ன செய்வாங்கன்னா சில நேரம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள், நம்ம கட்சி மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவர்கள், புதியவர்களுக்கு சில நேரம் வாய்ப்பு தருவாங்க கட்சி. அதை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவனுக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்னு பாடம் எடுக்கிறதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அவர் எங்கிருந்து புறப்பட்டார்னு ஒரு இல்ல, அவர் முன்னாடி வச்ச உடனே அவரே ஒருமித்தமா இல்ல, அவரே தடுமாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது தமிழ்நாட்டினுடைய அரசியலே தடுமாறி கிடக்கிறது. திருமாவளவன் தடுமாறினார். தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக என்று இருதுருவ அரசியல் தான் இவ்வளவு காலமாக இருந்தது. நீங்க 67 அண்ணா ஜெயித்ததற்கு பின்பு திமுகவுடைய செல்வாக்கு உயர்கிறது, காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிறது. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, திமுகவா அதிமுகவா என்கிற போட்டியில் காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. 72 இருந்து இருதுருவ அரசியல். 77 எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டார். அவர் மரணிக்கிற 87 வரைக்கும் அவருடைய அரசியலை யாரும் அகற்ற முடியலை. அப்புறம் ஒரு கட்சியில் ஒரு குழப்பம்லாம் வந்துச்சு, ஜானகி ஜெயலலிதாண்டிலாம் வந்து அப்புறம் ஜெயலலிதா பக்கம் எல்லாமே வந்துட்டாங்க. 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னாடி அந்த கட்சி மாபெரும் எழுச்சி பெற்று அதிமுக மீண்டும் உயிர் பெற்றது. அப்போ இருதுருவ அரசியலை தான் நம்ம ஏறத்தாழ 59 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 59 வருஷமாக இருதுருவ அரசியல் நடக்குது. அந்த இருதுருவ அரசியலையே ஒரு 3வது சக்தியாக முளைத்து கொண்டிருக்கிற ஒரு சினிமா நடிகர் வந்து முதன்மை சக்தியாக மாறுவார் என்று யாருமே 100% கணிக்கல. எந்த அரசியல் வித்தகர்களும் எவ்வளவு பெரிய அரசியல் நிபுணர்களாலையும் கணிக்க முடியல. ஒரு பெரிய மாற்றம், ஒரு அதிரடி மாற்றம், ஒரு வெடிப்பு, பெரு வெடிப்பு, ஒரு சுனாமி மாதிரி அடிச்சு தூக்கிருச்சு எல்லாத்தையும். 3வது சக்தியா வருவார்னு நினைச்சவர் முதன்மை சக்தி ஆயிட்டாரு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆயிட்டாரு. எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க வந்து இன்னும் கீழே போயிட்டாங்க, 3வது சக்தியா மாறிட்டாங்க. இது அரசியலிலே ஒரு பெரிய நிலைகுலைவு ஏற்பட்டு. இதுல தீமையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. தீமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசியல் அற்றவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. நன்மை என்னன்னா, சாதாரணமானவர்கள் பதவி பெற்றிருக்காங்க. பெரிய வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள போட்டியிட முடியும் என்கிற நிலைமையை அடித்து நொறுக்கி ரொம்ப சிறு வயதுக்காரர்கள், இளைஞர்கள், எந்த பின்புலமுமே இல்லாதவர்கள், ரொம்ப சாமானியர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துக்கள், இவங்கெல்லாம் பல பேர் அதிகார பீடத்திற்கு வந்திருக்காங்க. இது ஜனநாயகத்தில் எளிய மனிதனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் கிடைக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக விசிக்க மாதிரி கட்சி பேசின ஒரு சில விஷயங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் வருகிற போது கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, வாய்ப்பளித்தாங்க. எல்லாருமே நீங்கள் வாங்க, எங்களுக்கு வந்து பெரும்பான்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவி தந்து ஒரு அழகு பார்த்துருக்காங்க. இப்போ வன்னியரசு வந்து விசிகால அமைச்சராக இருக்கிறாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் ஆடுதுறை ஷாஜஹான் அமைச்சராக இருக்காரு. இதெல்லாம் கற்பனை செய்வதற்கு சாத்தியம் இல்லாது. 2 சீட் வச்சிருக்கிற கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைப்பது என்பது நடைமுறைக்கே எட்டாத, கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதை யார் சாத்தியப்படுத்தி இருக்கணும் என்றால், திமுக அதிமுக சாத்தியப்படுத்தி இருக்கணும். கடந்த காலங்களில் அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது என்ன சொன்னாங்க, கூட்டணி ஆட்சியை ஒத்து வராது தமிழ்நாடு என்று தள்ளிவிட்டாங்க. இன்னைக்கு எதையெல்லாம் தவிர்த்தார்களோ, எதையெல்லாம் வந்து தள்ளிவிட்டாங்களோ அதெல்லாம் இன்றைக்கு அதிகார பீடத்துக்கும். அதாவது பைபிளில் வந்து ஒரு வசனம் உண்டு, வீட்டுக்கு வேணாம்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மூளைக்கல். ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான், கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வான், ஒரு பெரிய கல் இருக்குது, அன்சைஸாக இருக்குது ஒரு கல், இவ்வளோ பெரிய கல் வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒவ்வொரு கல்லாக வச்சு செங்கலாக வச்சு கட்டடம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கட்டுக்கு பெரிய கல் வேணும், வேணாம்னு தூக்கி போட்ட ஒரு மூளையில் ஒரு கல்லை போட்டோம்ல, அது தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை சைஸ் பண்ணி படிக்கட்டாக்குவாங்க. அதை தான் பைபிளில் சொல்கிறாங்க, வீட்டுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட மூளைக்கல் கடைசியில் படிக்கல் தலைவாசல் ஆயிடுச்சு, முதல் வாசல் ஆயிடுச்சு, முதல் படிக்கட்டாயிடுச்சு. அது மாதிரி அரசியல்லையும் நடந்துருச்சு. இப்போ ஒரு மேஜிக் நடந்துருச்சு. இந்த மேஜிக்கில் நீங்கள் யாரை குத்தம் சொல்லுவீங்க? இது திருமாவளவன் காரணமா? திருமாவளவன் கடைசி வரைக்கும் எந்த கூட்டணிக்குள்ளேயும் அவர் சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அவர் மதச்சார்பற்ற கூட்டணி,
திமுக கூட்டணியில் வலுவாக இருந்தார், உறுதியாக இருந்தார். எத்தனையோ அழைப்பு அவருக்கு வந்துச்சு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலே அழைப்பு. அவர் அந்த கூட்டணியில் இருந்தாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்கும்னு டயலாக்லாம் விஜய் பேசினார். அப்போ அவர் உறுதியாக தான் நின்றார். மக்களின் தீர்ப்பு மாறிவிட்டது. அந்த மாற்றத்திற்கு ஒரு தலைவர் வந்து மரியாதை செய்கிறார், அவ்வளோதான். நீங்கள் மக்கள் விருப்பத்துக்கு எதிராக ஒருத்தர் முடிவு எடுக்கிறதுனா யார் எடுக்க முடியும்? சர்வாதிகாரி எடுக்கலாம், மக்களாட்சியை நம்புகிறவர் எடுக்க முடியுமா? அதனால் பனையூர் பாபு வந்து பேசுவது என்பது வந்து முறைகேடானது. அவர் வந்து சாதி ஒழிப்புக்காகத்தான் இப்போ வந்து விஜய்கிட்ட போயிட்டார, அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொள்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. இது ஒரு வாய்ப்பு. இப்போ வந்து திருமாவர்கள் வந்து தாவேகா அங்கங்க அமைச்சரவையில் இடம்பெற்றதுக்கு திருமாவர்களுக்கு வந்து ஒரு முழு திருப்தியா இல்லை. ஏதோ தனது நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க, தனது தொண்டர்கள் சொல்றாங்க அப்படின்னு நான் கட்சிக்காரங்களுக்காண்டி மட்டுமே அங்க வந்து அமைச்சர் போஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அப்ப வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லையா அந்த இதுல? கிடையாது. நீங்க ஒரு கட்சி நடத்துகிற போது லட்சக்கணக்கான பேர் வந்து நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், லட்சக்கணக்கான தொண்டர்கள்லாம் இருக்கிற ஒரு கட்சி, கோடிக்கணக்கான பேருடைய பார்வையில் இருக்கிற ஒரு கட்சி, அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முடியுமா? அதான் கண்டிப்பாக முடியாது. 8 சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ 8 பேர் தான் விசிகால வந்து முன்னணி நிர்வாகிகள் இருப்பாங்களா? இல்லை, முன்னணி நிர்வாகியே ஒரு 80 பேர் இருப்பாங்க. ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் ஒரு 800 பேர் இருப்பாங்க. ரொம்ப தீவிர செயல்பாட்டாளர் 8000 பேர் இருப்பாங்க. 8 பேருக்கு எப்படி பங்கு வைக்க முடியும்? அதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் அந்த நெருக்கடி உண்டு. அத்தனை பேருக்கும் நல்லவனாய் ஆண்டவன் கூட இருக்க முடியாதுன்னு கண்ணதாசனுடைய ஒரு கவிதை உண்டு. அது காரணம் என்னன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது எதிர்த்த வீட்டில் சாவு விழுந்துடும். அதை வச்சே ஒரு சினிமா கூட எடுத்தாங்க சமீபத்தில். தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது மாதிரி நடந்துடும் சில பேர் வாழ்க்கையில. அப்போ நீங்கள் ஒருத்தன் கல்யாண நாள் கொண்டாடுற அன்னைக்கு எங்கள் அப்பா செத்து போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, தெப்பசம் வச்சுட்டு இருக்கீங்க சொல்லுவானா இல்லையா? அப்போ உலகத்தில் எல்லாருக்குமான நல்ல நாள் ஒன்று இருக்கா? இல்லை. எல்லாருக்குமான கெட்ட நாள்னு ஒன்று இருக்கா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு. அது மாதிரி எல்லாரையும் வந்து அவங்களே ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்களே, இது என்ன வரலாற்று சாதனை, விசிகாவோட வரலாற்று சாதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வன்னியரசு அவர்கள் வந்து மதுரையில் வந்து விசிகா தொடங்குறதுக்கு முன்னாடி தலித் பேந்தர் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பிலே வந்து திருமாவளவன் வந்து தேர்தல் பாதை, திருடர் பாதைன்னு ஒரு பெரிய புரட்சிகரமான சாதி ஒழிப்பு இயக்கத்தை ஒரு நக்சல் பாரி மூவ்மெண்ட் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தார். அப்பொழுதே பங்கேற்றவர் தான் வன்னியரசு. அப்பொழுதே கள அரசியலுக்கு வந்தவர் தான் வன்னியரசு. அவர் அருப்புக்கோட்டை பகுதியை சார்ந்தவர். அப்போதிலிருந்து அவர் தொடர்ச்சியாக மதுரையில் அவரோட பயணித்து இத்தனை ஆண்டு காலம் அவர் அரசியலில் நீடிச்சிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் ஒரு முறை சீட்டு கொடுக்கலன்னா அடுத்த கட்சிக்கு போயிடறான். கண்டிப்பா எம்எல்ஏ வந்தா கூட அமைச்சர் கொடுக்க போறாங்கன்னு வேற கட்சிக்கு போறாங்க. இல்ல நம்ம பாக்குறோம்ல, அதெல்லாம் வேடிக்கைலாம். அப்படி இல்லையே, நீண்ட பயணம் கொண்டவர்கள் அவங்க. அதனால ஒரு அரசியல் கட்சியில பல பேர் வருவார்கள், போவார்கள். இப்போ வந்து பனையூர் பாபு அவர்களை தொடர்ந்து வந்து ஆலூர் ஷானவாஸ் போக வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி பனையூர் பாபு அவர்கள் வந்து அந்த ஒரு லெட்டர் விட்டுருந்த கடிதம் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த கடிதத்துல வந்து முழுக்க அந்த டிப்ஸ் எல்லாமே ஆலூர் ஷானவாஸ் கொடுத்துதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது ஆலூர் ஷானவாஸ் எப்பவுமே வந்து அவர் வந்து சிந்தனையாளர், எழுத்தாளர், டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து கள அரசியல்வாதியே கிடையாது. அவர் எந்த கட்சிக்காரனோடையுமே அவர் நெருங்கி பழகினவரும் கிடையாது. அவர் வந்து எப்பவுமே அரசியல்வாதிகள்லாம் கூட்டமா இருப்பாங்க, மக்களோட மக்களா இருப்பாங்க. அவர் மக்களோட மக்களா எப்பவுமே இருக்க மாட்டார். இல்ல, அவர் தொடர்ந்து வந்து சாதகமான ஒரு நபர்ங்கிற மாதிரி புகழ் பெற்றாரு. சரி, இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. அவர் ஆளுகிற அரசாங்கமாக இருக்கிறதுனால அவருக்கு இருந்த அந்த மீடியா வெளிச்சம், புகழ் வெளிச்சம், இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவர் அதிகார வர்க்கத்தோட அல்லது ஆளுங்கட்சியோட நெருங்குகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனாலும் இந்த வாய்ப்பை யார் வழங்கியது? விசிகா என்கிற அடித்தட்டு மக்களுக்கான கட்சியோட அதனுடைய தலைவர் தான் வழங்கினாரு. இப்போ நீங்கள் சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னா தலைவர்கிட்ட சொல்லிட்டு போய் பார்க்கணும். நீ வந்து அதான முறை. கண்டிப்பா உங்களுக்கு சட்டமன்ற குழு தலைவர் என்று ஒருவர் இருக்காரு. அவர் கூட இந்த தொகுதி பிரிக்கிறதுல கூட பிரச்சனை வந்தது, நாகப்பட்டினம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லாம அங்க சொன்னாங்க. அப்ப நேரடியா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம தலைவர் கூட்டு போய் திருமாவளவன் அவர்கள் கூட்டு போய் ஸ்டாலின் அறிமுகப்படுத்துறாருங்கிறது போய் நானே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற இடத்துக்கு வந்துட்டேன், வளர்ந்துட்டேன், நான் வளர்கிறேனே மம்மிங்கிற மாதிரி வளர்ந்துட்டேன். அப்படிங்கிறதுனால அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்மளும் ஒரு தலைவர் தான், அதனால நாகப்பட்டினம் எனக்கு வேணாம், என்னை வந்து சென்னையில் நிப்பாட்டுங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும்? கண்டிப்பா திருமாவர்கள்ட்ட தான் சொல்லணும். அவர் நேரம் அங்கே போய் சொல்லிட்டாரு. அங்கிருந்து தகவல் இவருக்கு தெரியப்படுத்துறாங்கிறப்ப அவர் கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாயிட்டு.
அதனால் அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து இப்போ வக்போர்டு சேர்மன் எனக்கு வாங்கி கொடுங்க, பிசிகாவில் வந்து நீங்கள் வந்து போய் ஆதவர்ஜி நாட்டை பேசி, அவர் திமுகவுக்கு பற்றாளர்னு கொஞ்சம் பேர் சொல்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாப்புல, ஆதவர்ஜி நாட்டை பேசி எனக்கு எப்படியாவது வக்போர்டு சேர்மன் வாங்கி கொடுங்க அப்படின்னு திருமாவளவனுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூட ஒரு தகவல் இருக்கு. அப்போ அவர் யாருக்கு பற்றாளர்? திமுக பற்றாளரும் கிடையாது, அவர் விசிகா பற்றாளரும் கிடையாது, அவர் பதவி பற்றாளர். அதை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அவர் எங்கே வேணாலும் போவார், நாளைக்கு திமுக தான் போவார்னு நம்ம நினைச்சிட்டு யார் கையில பதவி எல்லாமே அவருக்கு அதிகாரம் இல்லாம வாழ முடியல. அவரால் ஒரு எம்எல்ஏவை பார்த்துட்டாரு, அவர் அதிகாரம் இல்லாம அவரால் வாழ முடியல. இன்னி வரைக்கும் அவர் எதுவும், இப்போ வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு அமைச்சரை பொறுப்பேற்றி இருக்காரு, அந்த வகையில கூட அவர் பெரிய விஷயம் அல்லது மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி எதுவுமே சொல்ல, ஒரு அடக்கமாவே இருக்காரு, மௌனமாவே இருக்காரு எல்லா இடத்துலயுமே. அதான் அவருக்கு பதவி வந்தால் தான் அவர் சந்தோஷப்படுவார், வேற யாருக்கு பதவி வந்தாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். அதனால் அவர் பொதுநல தொண்டராக இல்லை, அவர் வந்து கட்சிக்காரராக இல்லை, பொது வாழ்க்கைக்கான இலக்கணத்தோடு அவர் இல்லை. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சூப்பர் சிங்கரை பாட்டு பாடுறாங்கலாம் சொல்லுவாங்கல்ல, நான் தான் பாட்டில் வின் பண்ணேன் அப்படின்னு, அது தனித்திறமை. எம்எல்ஏ ஆகிறது தனித்திறமையா? 1,00,000 பேர் ஓட்டு போடுறான், ஒரு கட்சி வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துது, அதுக்கு பல பேர் செலவழிக்கிறான், பல விஷயங்களுக்குள்ளேலாம் ஒருத்தர் வெற்றி பெறாரு, தனிநபர் வெற்றி. அது இப்போ நான் பேசுகிறேன், அது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அதனால தனிநபர் வெற்றிங்கிறது வந்து 1 to 1 பேசுறதுன்னு வந்து தனித்திறமை சொல்லலாம். அரசியல் கட்சியில் தலைவராக இருக்கிறத சொல்ல முடியுமா? நான் வந்து நானே தலைவராகிட்டேன்னு சொல்ல முடியுமா? அது பல கோடி பேர் ஒரு சம்மந்தப்பட்டது, பல ஆயிரம் பேர் தொண்டர்கள், பல லட்சம் தொண்டர்கள் சம்மந்தப்பட்டது. அதனால பொது வாழ்க்கையில் மிக குறைந்த வயதில் பெரிய பொறுப்புக்கு வந்தவர்கள் பல பேருக்கு கொஞ்சம் தலகால் தெரியாத ஒரு ஆட்டம் ஒன்று உருவாகுது. அதுக்கு அந்த தன்மை அவருக்கு இன்னும் வந்து சேரவில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கு இடையில் வந்து ஒரு மோதல் போய்கிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு நேரம் கூட்டணி கட்சி இன்னும் அவங்க கூட்டணி விட்டு நிரந்தரமா வெளியில வந்துட்டேன்னு சொல்லி திருமாவர்கள் கூட சொல்லலை, ஆனா சொல்றாங்க இங்கிட்டும் இல்லை அங்கிட்டும் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர்த்து ஆனா நிரந்தரமா இப்படின்னு சொல்ல கிடையாது. ஆனாலும் இதுக்குள்ளேயே 2 பேர் இரு தரப்பினரும் இப்படி மோதிக்கிட்டு கல் வீசிக்கிட்டு செருப்பு வீசிக்கிட்டு இருக்காங்களே, இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ஒரு 2 பக்கமே வந்து அப்படி நிகழ்ந்திருக்க கூடாது. ஏன்னா நேற்று வரைக்கும் கூட்டணியில இருந்தோம் என்பது. ஆனா இப்போ வந்து ஒரு தகவல் படி விசிகா வந்து அங்க வந்து பெர்மிஷன் வாங்கி நடத்திருக்காங்க. இன்னொன்னு ஒரு ஊர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வேன் பிடிச்சி வந்து இந்த தகராறு வந்து திமுகவினர் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது யார் செய்தாலும் வந்து வன்முறை அரசியலை கையில் எடுப்பது என்பது ரொம்ப தவறானது. அதனால களத்திலே மோதிக்கொள்வது என்பது வந்து ஒரு சரியான போக்கு அல்ல. கருத்துக்கள் மோத வேண்டுமே தவிர நீங்கள் கற்களை வீசிக்கொள்வதோ ஆட்கள் கைகலப்பாக மாறுவதோ என்பது அநாகரிகமானது. அதை யார் செய்தாலும் வந்து தவறானது, அதை செய்திருக்கக்கூடாது என்பது இந்த போராட்டத்துக்கு இந்த கலவரத்துக்கே முற்றுப்புள்ளியில தொடக்க புள்ளியே இருக்கிறது வந்து ராசா அவர்கள் வந்து அன்னைக்கு அந்த ட்விட்டர் வந்து போடலை, அப்படி போட்டிருந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அவரும் ஒரு தலித் தான், ராசா அவர்களும் ஒரு தலித் தான். இப்போ திரும்ப அவர்களும் சரி ஒருத்தவங்க முன்னேறி போகிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள தூக்கி இவ்வளோ தூரம் பேசணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதை எப்படி? இல்லை, ராசாவினுடைய ட்வீட் ரொம்ப ஆபாசமானது, அது ஆணாதிக்க சிந்தனை, அது வந்து பெண்களுக்கு எதிரானது. அப்படிப்பட்ட உவமைகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அவருக்குன்னு ஒரு தராதரத்தை ஒரு மெயின்டைன் பண்ணணும். அப்படி அவர் பேசியிருக்கக்கூடாது. இந்த வன்முறையும் நிகழ்ந்திருக்கக்கூடாது. இரண்டுமே தவறானது என்பது